மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். இஞ்சி சாருக்கு இஞ்சி எப்படி பயன்படுத்தினாலும் அதை எடை குறைக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது. அதாவது இஞ்சியை வந்து குடிக்கும்போது என்ன பசியை கூட்டுமே, நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்களே, எப்படி எடை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு ஒரு கேள்வி எழலாம். உணவாக பயன்படுத்தும் போது நீங்கள் எந்த வேலையிலும் சாப்பிடலாம். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே இஞ்சியை பயன்படுத்திக்கணும், மாலை வேலையில் வேண்டாம். இப்போ இஞ்சி சாறு எடுத்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்து கீழே மாவு மாதிரி படியும், அதை பயன்படுத்தக்கூடாது. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். போன எபிசோடில் மஞ்சள் அழகாக பேசி முடிச்சுட்டீங்க. நிறைய கேள்விகள், தெளிவான விளக்கங்கள் இருந்தது. இந்த முறை இஞ்சிக்கான கேள்விகளையும் சந்தேகங்களையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முதல் கேள்வி என்னென்னா, ஒரு சாரர் பார்த்தீங்கன்னா இஞ்சியில் தோல் நீக்கி தான் நீங்கள் சாப்பிட்ணும், அதுதான் கரெக்டுன்றாங்க. இன்னொரு சாரர் இல்லை தோலோடையே சாப்பிட்லாம், இஞ்சியில் இருக்கிற குணங்களை விட தோலில் அதிக சக்திகள் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இதை சில டாக்டர்கள் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எதுதான் கரெக்டு? பொதுவாக நம்ம மரபு வழியிலேருந்து வருவோம். நம்ம வந்து ஒரு 2000-3000 வருஷமாக இருக்கிற நூல் அப்படின்னாச்சுன்னா சித்தர் இலக்கியங்கள். இப்போ வந்து நவீனத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆராய்ச்சி முடிவுகள், அப்புறம் நம்ம எங்களுடைய அனுபவங்கள். ஸோ இந்த 3 தான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம கண்டிப்பாக போயிட்டு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இஞ்சிக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு, இஞ்சிக்கு புறநஞ்சுன்னே சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க சொன்ன விஷயங்கள் மெடிடேஷன் ஆகட்டும், அல்லது வந்து அவங்க சொல்கிற பிராணாயாம கருத்துக்களாகட்டும், அல்லது யோகத்தில் உள்ள கருத்துக்களாகட்டும். யோகத்தை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போதே இஞ்சிக்கு புறநஞ்சுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அகத்தியரே வந்து ஒரு பக்கம் யோகத்தையும் இன்னொரு பக்கத்தில் அதை இஞ்சிக்கு புறநஞ்சுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதை நாங்கள் வந்து அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும். ஆனால் நஞ்சு அப்படின்னு ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா, அதில் சேர்க்கணும்னா சேர்க்கலாம், சேர்க்காட்டா விடலாம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. நஞ்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா, சித்த மருத்துவராக நான் என்ன சொல்லுவேன்னா, தோலை நீக்கிவிட்டுத்தான் பயன்படுத்த வேண்டும். தோல் அப்படின்னு இருந்தால் நீக்கணும் தானே? எல்லாத்துக்கும் அது பொருந்தாடலாம் கூட பெரும்பாலானதுக்கு பொருந்தும். அதில் முக்கியமாக இஞ்சிக்கு புறநஞ்சுன்னா தோலை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்றைக்கி உள்ள ஆய்வியல் கருத்துக்கள் அப்படின்னாச்சுன்னா, தோலில் ஒன்றும் நஞ்சு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள் தான் இது வரைக்கும் வந்திருக்குது. சில பொருட்களை வந்து இதனுடைய மருத்துவ பலன்கள் அதை வந்து முழுமையாக நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வு கருவிகள் மூலமாக அதை சொல்ல முடியாதது இருக்கிற மாதிரியே, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகள் அப்படிங்கிறது வந்து இஞ்சி தோலில் எந்த நஞ்சும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. சில குறிப்பிட்ட 1-2 ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தோலில் செரிமானத்தை இடையூறு பண்ணக்கூடிய சில பொருட்கள் இருக்கிறதாக அந்த ஆய்வு கட்டுரைகள் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் பெரும்பாலான கட்டுரைகள் வந்து தோலோடு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னுடைய கருத்தாக நான் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது, இஞ்சியில் தோலை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. ஏன்னா தோலில் வந்து சில விதமான, அதாவது எல்லா பொருட்களில் இல்லாட்டாலும் கூட இஞ்சியில் தோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இஞ்சியில் உள்ளே இருக்கக்கூடிய நன்மைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த தோல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறத தான் நான் பார்க்குறேன். எல்லா பொருட்கள்கிட்ட இல்லாட்டாலும் இஞ்சியில். அப்போ அந்த தோலில் ரொம்ப நாள் இல்லாட்டாலும் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த இஞ்சியை வச்சுருந்தோம்னா, தோலை நீக்கிட்டு பயன்படுத்தும் போது அதை பெரிய அளவில் நம்ம வந்து அதை சுத்திகரிக்க வேண்டியது அப்படிங்கிறது இல்லை. இஞ்சியினுடைய தூய்மை அப்படிங்கிறது வேறு, அடுத்த நிலையில் வருது. இப்போ இஞ்சியை சாறு எடுத்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்து கீழே மாவு மாதிரி படியும், அதை பயன்படுத்தக்கூடாது. மேலே உள்ள தெளிவு மாத்திரம் தான் பயன்படுத்தணும். நீங்கள் இஞ்சி ரசம் வச்சாலும் சரி, இஞ்சியில் செய்யக்கூடிய சாறு பண்ணி அதை வந்து மருந்தாக கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். அப்படியே பயன்படுத்துறதுக்கும் சில வேலை வரிமுறைகள் இருக்குது. நெய்யில் வதக்கி பண்ணணும், அல்லது நல்ல நெய்யில் வதக்கி பண்ணணும். அப்போ அது வந்து அப்சார்பபிள் ஃபார்மில் மாறிடும், அதாவது செரிமான தன்மையை கூட்டக்கூடிய தன்மையில் அது மாறிடும். அப்படிங்கிறதுல அந்த மாதிரியும் நம்ம இஞ்சியை பயன்படுத்தலாம். ஸோ பொதுவாக நம்முடைய கருத்து அப்படிங்கிறது வந்து இஞ்சி தோல் நீக்கி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இஞ்சியை டைரெக்டாக சாப்பிடலாமா டாக்டர்? நேரடியாக சாப்பிட்டோம்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வாகை பொறுத்து, ஏன்னா இண்டிவிஜுவலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியான உடல் வாக்கு இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு கசப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு உப்பு கூடுதலாக போட்டு சாப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி இது வாத உடல், பித்த உடல், கப உடல்னு உடல் வாகு, பாடி கான்ஸ்டிடியூஷன் பேர்.
இந்த பாடி கான்ஸ்டியூஷன் பேஸ்டில் தான் அவங்களுடைய டேஸ்ட் இருக்கும். சிலர் வந்து இஞ்சியை அப்படியே கடித்து சாப்பிட்டுட்டு ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. சிலர் லேசாக இஞ்சியினுடைய சாறு ஒரு துளி பட்ட உடனே கண்ணெல்லாம் கலங்கிடும் அவங்களுக்கு. ஸோ அது அவங்களுடைய உடல் வாகை பொறுத்து இருக்குது. பச்சையாக சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட முடிஞ்சதுன்னா தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட முடியாதவர்கள் தேன் கலந்து சாப்பிடணும், அவ்வளோதான். சூப்பர் டாக்டர். இப்போ இஞ்சி வந்து காலையில் நேரத்தில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சாயந்தர நேரத்தில் மதிய நேரத்தில் எல்லாம் சாப்பிடக்கூடாதா? இஞ்சி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா சித்தர் பாடல் தான் மறுபடியும் வருது. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டிடில் கோலை ஊன்றி குறுகி நடப்பவரும் கோலை வீசி குலாவி நடப்பரே. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, முதிய நிலை அடைஞ்சாலும் இளமையை மீட்டு கொடுப்பதற்கு ஒரு 3 பொருள் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில். ஒன்று இஞ்சி, இன்னொன்று சுக்கு, இன்னொன்று கடுக்காய். அப்போ அந்த காயக்கல்பம்னு நான் சொல்லுவோம். காயக்கல்பம் அப்படின்னாச்சுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடல் திசுக்கள், அடிப்படை திசுக்களை இளமையாக மாற்றக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திருக்காங்க. 108 விதமான பொருட்கள் சித்தர்கள் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் பொது கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் இஞ்சி, நெல்லிக்காய், இது மாதிரியான பொருட்கள்லாம் வருது. ஸோ அதில் ஒன்று தான் இப்போ இஞ்சி. இப்போ இந்த காலையில் நம்ம இஞ்சி சாப்பிடணும், மதியம் வந்து சுக்கு சாப்பிடணும், மாலையில் கடுக்காய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்களை அதை காயகல்பமாக பயன்படுத்தும் போது தான் அப்படி. ஓகே. உணவாக பயன்படுத்தும் போது நீங்கள் எந்த வேலையிலும் சாப்பிடலாம். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே இஞ்சியை பயன்படுத்திக்கணும், மாலை வேலையில் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா பெரும்பாலும் எல்லா உணவுகளையும் இஞ்சி நறுக்கி போடுறத பார்க்குறோம். மதியம் கொண்டு வரக்கூடிய சாம்பார்லேயே ஆகட்டும் சரி, இப்போ தேங்காய் சாதம் ஆகட்டும் சரி, இஞ்சியை நறுக்கி போடுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது மதியமும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. கட்டாயமா மதியம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது இன்னொரு விஷயம், இது கேட்கறதுனால இஞ்சி கட் பண்ணி போட்டால் அதை தூக்கி தள்ளி வச்சுட்டு சாப்பிடாதீங்க, கடிச்சு சாப்பிடுங்க உணவோட சேர்த்து. அது காரமாக இருந்ததுன்னா நெய்யில் வதக்கி போட்டு. அது இஞ்சி டைரெக்டாக சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு ஒரு பதில் கொடுத்தீங்க. ஸோ அப்போ இது வந்து வெந்து போயிடுது அப்படிங்கிறதுனால அது சாப்பிடலாமா? கடிச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது. சாப்பிடலாம். இஞ்சி வந்து பொங்கலில் போட்டிருந்தா பெரும்பாலும் மிளகு, ஒதுக்கி வச்சிருவாங்க. இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் ஓரத்தில் இருக்கும். ஒருத்தர் பொங்கல் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குழந்தை தட்டு பார்த்தோம்னா இவ்வளோ பொருளும் மீதி இருக்கும். இது மாத்திரம் தானடா நல்ல பொருட்கள், இதை மாத்திரம் தூக்கி வச்சுட்டு மீதி என்னத்தை சாப்பிட்டு போயிருக்கிற. ஸோ எப்படியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி இதை நம்ம கடிச்சு உமிழ்நீரோட கலந்து நம்ம சாப்பிடும்போது அதனுடைய நன்மைகள் நல்லா கிடைக்கும். நீங்கள் கேட்டது வந்து காயகல்பமாக பயன்படுத்தும் போது காலையில் சாப்பிடணும், மற்ற நேரத்தில் நம்ம வந்து உணவாக பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொன்று டீ அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, நீங்கள் டீக்கு எகென்ஸ்டானாலே எனக்குலாம் தெரியும், டீ காஃபியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இஞ்சி டீ குடிக்கிற முறை இருக்குல்ல, ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு உற்சாக பானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அது எப்படி குடிக்கிறது இஞ்சி டீ? இஞ்சி டீ அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த தேநீர் பிரியர்கள் அப்படிங்கிறது வந்து இஞ்சி தட்டி போட்டு சேர்த்து சாப்பிடுவாங்க. பொதுவாக என்ன கருத்து அப்படின்னாச்சுன்னா, அந்த தேநீர் அப்படிங்கிறது உடம்புல உள்ள பித்தத்தை அதிகப்படுத்தும். இஞ்சி அப்படிங்கிறது வந்து அதிகப்படுத்திய பித்தத்தை குறைக்கும். பித்தம் அப்படிங்கிறது நத்திங், வெறும் தெர்மல் எனர்ஜி, அவ்வளோதான். இப்போ டீ குடிக்கிறவங்க இஞ்சி டீ குடிச்சு பிறத்தை இறக்கிக்கலாம். ஒரு படத்தில் ஒரு நடிகர் காட்டுவார், ஒரு ஸ்மோக் பண்ணுவார், அப்புறம் சிரிப்பார், ஸ்மோக் பண்ணுவார், சிரிப்பார். என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணால் ஆயுளில் ஒரு நாள் குறையும்னு அவர் சொல்லுவார், சிரிச்சாச்சுன்னா ஆயுளில் ஒரு நாள் கூட. நான் மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குது. ஸோ அது இது நம்ம பொருத்த வேண்டாம். ஜோக்ஸ்க்கு தாண்டி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, டீ நம்ம தவிர்க்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். இஞ்சி சாப்பிடும்போது வாழ்நாளை கூட்டிக்கலாம்ல, எதுக்கு டீயை சாப்பிட்டு அதனுடைய இஞ்சியினுடைய தன்மையை குறைக்கணும்? அதுதான் நம்மளுடைய கருத்து. அதில் லெமன் சேர்த்துக்கலாம், தேன் கலந்துக்கலாம் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் நன்மை தானா? நன்மை தான், நன்மை தான். அதாவது இஞ்சியை நம்ம கொதிக்க வைத்து வடிகட்டி நம்ம குடிக்கும் பருவம் வரும்போது அதில் வந்து பனை வெல்லம் கலக்கிறது ரொம்ப சிறப்பு, எலுமிச்சை கலக்கிறதும் ரொம்ப சிறப்பு, தேன் கலக்கிறதும் நம்ம பயன்படுத்திக்கலாம், நிச்சயமாக பயன்படுத்தி. இஞ்சிக்கு இடை குறைக்கக்கூடிய திறன் இருக்கா? கண்டிப்பாக. இஞ்சி சாருக்கு, இஞ்சி டீக்கு, இஞ்சி சாருக்கு இஞ்சி எப்படி பயன்படுத்தினாலும் அதை எடை குறைக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது. அதாவது இஞ்சியை வந்து குடிக்கும்போது என்ன பசியை கூட்டுமே, நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்களே, எப்படி எடை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு ஒரு கேள்வி எழலாம் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய அன்பர்கள். இஞ்சியில் இருக்கக்கூடிய சில நுட்பமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், அதில் இருக்கக்கூடிய சில விதமான சத்து பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா, உடம்புல அப்சார்ப் ஆன பிறகு பிரெயினில் சாட்டிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் பட நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, போதும் அப்படிங்கிற ஒரு நிலையை, உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போதுங்கிற நிலையை ஏற்படுத்துறதாக ஆய்வு சொல்லுது. அப்போ அந்த இஞ்சியை பயன்படுத்தும் போது, இஞ்சியை தொடர்ச்சியாக நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் பயன்படுத்திட்டு இருக்கும்போது கட்டுடல் ஏற்படும்.
கட்டுடல் அப்படின்னாச்சுன்னா ஒரு உடல் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் கேட்ட கேள்வி. இஞ்சி நாள்பட தொடர்ச்சியாக சாப்பிட்டாச்சுன்னா பசி வந்து குறையிறதுக்கு நாள்பட இன்றைக்கி சாப்பிட்டாச்சுன்னா பசியை கூட்டு உண்டு. இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். இஞ்சி அப்படிங்கிறது வந்து 2 விதமான தன்மை உண்டு. பொதுவாக உடம்புல குளிர்ச்சி கூடுதலாக இருந்தால் அந்த குளிர்ச்சி கூடுதலாக இருக்கிற நேரத்தில் வெப்பத்தன்மையை கூட்டக்கூடிய தன்மை உண்டு. இதே சமயத்தில் அந்த இஞ்சிக்கு உடம்புல வெப்பத்தன்மை கூடுதலாக இருந்தால் வெப்பத்தன்மையை குறைக்கிற தன்மையும் உண்டு. அதே மாதிரி தான் இங்கே பசிக்கும் நம்ம இதில் வருவோம். அது அந்த எப்படி சூடு ஆற்றலை வந்து கூட்டி குறைக்குதோ அதே மாதிரி பசிக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா பசியை கூட்டுறதுக்கும் இது உபயோகிக்கலாம். பசியை வந்து அதிகப்படியாக பசி இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கும் இந்த இஞ்சியை கொடுக்கலாம். அதனால தான் இது காயகல்பம்னு பேர். ஓகே, நீங்கள் தொடர்ந்து இஞ்சியை இன்டேக் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது பசி கண்ட்ரோல் வந்துடும், ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அன்னைக்கு நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா பசி கொஞ்சம் தூண்டுதலை ஏற்படுத்தும். குறைவாக இருக்கிற இடத்துல பசி தூண்டி வைக்கும். ஏன்னா வயிறில் இருக்கக்கூடிய மந்தம், வயிற்றில் காற்று இருந்து பசி இல்லாமல் இருக்கிறது, வயிற்றில் மந்தம் இருந்து பசி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அது சரிப்படுத்திடும். இஞ்சி பசி ஆர்வத்தை தூண்டும், ருசியையும் கூட்டும். ஒரு பொருளை நம்ம சாப்பிடும்போது நேற்ற மாதிரி இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நேற்ற மாதிரி தான் இருக்குது குழம்பு அப்படிம்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் பசி அந்த ருசி இருக்காது. அந்த சமயத்தில் இந்த இஞ்சி கொடுத்துட்டே வரும்போது அந்த ருசி அறியக்கூடிய தன்மை கூடும். அது இஞ்சியினுடைய ஒரு தனித்துவம். டாக்டர், இஞ்சி வந்து லிவரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? உண்மைதான். இஞ்சி வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறது இலக்கியத்திலையும் பதிவாயிருக்குது. சமீபத்திய ஆய்வுகளும் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து கல்லீரல், அதாவது ஹெப்பட்டோ ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, சில விதமான ஆய்வுகள் எலிகள் எல்லாம் அல்லது வந்து அனிமல் மாடலில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதை ஆய்வு பண்ணுவாங்க. லிவருக்கு கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய CCl4ன்னு சொல்லுவாங்க, கார்பன் டெட்ராக்ளோரைடு, அந்த மாதிரி கொடுக்கறது, அல்லது பேராசிட்டமால் இன்டியூஸ்டு லிவர் டேமேஜ், அதை கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தாச்சுன்னா கல்லீரல் வந்து கெட்டுப்போயிடும். இதெல்லாம் வந்து எகெயின்ஸ்ட் எத்திக்ஸ் இப்போதைக்கு. அனிமல் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டன் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப அவசியமாக இருந்தால் மாத்திரம்தான் அனிமல் மாடலில் பண்ணணும். இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டடியை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து கல்லீரலை பாதிக்க வச்சு ஒரு குரூப்புக்கு வந்து இஞ்சியையும் அந்த கல்லீரலை பாதிக்கக்கூடிய கெமிக்கலையும் சேர்த்து கொடுக்கும்போது கல்லீரல் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற ஆய்வு முடிவு சொல்லுது. நல்ல கேள்வி. நீங்கள் இங்கே கல்லீரல் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னாச்சுன்னா இஞ்சி வந்து மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும். இப்போது காயக்கல்பம்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அதை வந்து இப்போ நான் இளமையாகவே இருக்கணும், இல்லை முதுமையிலையும் நான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இஞ்சியை தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக பல்லாக வெட்டணும். வெட்டிட்டு நெய்யில் நல்லா போட்டு பொரிக்கணும். அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி கொஞ்சம் நிழலில் காய வச்சுட்டு அந்த காஞ்ச பிறகு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போன பிறகு நெய் நல்லா சூடான நெய்யில் அதை போட்டு அதை பொரிய வைக்கிற அளவுக்கு பொரிஞ்சு அதை வடிகட்டி மறுபடியும் ஆறின பிறகு தூய்மையான தேனில் அதை போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்து வைக்கக்கூடிய இஞ்சி தேனூரல் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த முறையில் ஒரு காயகல்பமாக நம்ம பயன்படுத்தலாம். எப்போதுமே இந்த காயகல்பம் அப்படிங்கிறது ஒரு செல் வந்து ஒரு 21 நாள் வாழுது அப்படின்னு வச்சுங்களேன். அது அழியும் போது புதுசாக வரக்கூடிய செல்கள் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த செல்லை விட கொஞ்சம் ஆற்றல் குறைவாக இருந்தால் வயோதிக தன்மையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு செல் அழிஞ்சு புதுசாக ஒரு செல் வருது, பழைய செல்லோட புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா இளமை மீண்டு வரும். இது இட்ஸ் பாசிபிள், ரிவர்சிபிள், அதாவது ஏஜிங், ரிவர்சல் ஏஜிங் அப்படிங்கிறது பாசிபிள்னு இன்றைக்கி ஆய்வு விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு காலத்தில் காயகல்பம் அப்படிங்கிறது அழியாமல் பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தோணும் இல்லையா, சரி இந்த விஷயம் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, இப்போ எனக்கு 20-25 வயசு ஆயிடுச்சு, 30-35 வயசு ஆயிடுச்சு, இல்லை நான் 40 வயதாக தொட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க இப்போ இருந்தே கூட சாப்பிட்டா அந்த மாதிரியான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுமா? அந்த பாட்டில் உள்ள கடைசி வரி நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவரும் கோலை வீசி குலாவி நடப்பறை. ஓகே, அப்போவே நம்ம அப்போ எடுத்துக்கிட்டா கூட இது ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலில் சாப்பிட்டா கூட அது மீண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல் இருக்குது. ஸோ அதனால் அதை 1 மண்டலம் 2 மண்டலம் 3, 1 மண்டலம்னா 48 நாட்கள், இது மாதிரி 2 மண்டலம் 3 மண்டலம்னா அவருடைய உடல் தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பிடணும். இது முறைப்படி இதை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறாங்க. எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் இருக்கிறாங்க. பக்கத்தில் போய் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு கூட அவங்க பயன்படுத்தலாம். அதன் மீது நம்பிக்கை வைத்து எந்த வயதுக்காரர்கள் சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியுங்கிறதா விஷயம். ஆமாம். தேங்க்யூ டாக்டர், தெளிவான விளக்கங்கள். நன்றி, வணக்கம்.
வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.